Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.3ல fourth sum வந்து solve பண்ண போறோம். So last videoல வந்து third sum solve பண்ணிருப்போம். Same model. அங்க வந்து alphabets வச்சு கொடுத்திருந்தாங்க. இங்க வந்து numbers வச்சு கொடுத்திருக்காங்க. So அதுதான் difference. வேற எந்த differenceமே இல்ல. So sum பார்த்தறலாம். U equal to 0 1 2 3 up to 7, A equal to 1 3 5 7 and B equal to 0 2 3 5 7. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A complement, B complement, A complement union of B complement, A complement intersection B complement, A union B whole complement, A intersection of B whole complement, A double complement and B double complement. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம A complement ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் A complement வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ A complementனால என்ன பார்த்தோம், யூனிவர்சல் செட்டில் ஏழு இருக்க எலமெண்ட்ஸ் வந்து யூனிவர்சல் செட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்காதுன்னு பார்த்தோம். ஸோ அதை நம்ம எப்படி எழுதணும், U மைனஸ் A அப்படின்னு எழுதணும். ஸோ யூனிவர்சல் செட் என்னது, 0 1 2 3 4 5 6 and 7 மைனஸ் A வந்து 1 3 5 and 7. ஸோ ஏழு இருக்க எலமெண்ட்ஸ் பியில் யூனிவர்சல் செட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஸோ ஏழு என்னென்னு இருக்குது, 1, ஸோ 1 வராது, 3 5 and 7. ஸோ இப்போ A காம்ப்ளிமெண்ட் என்னது, யூனிவர்சல் செட்டில் ரிமைனிங் என்னென்னு இருக்குது, 0 2 4 and 6. இதுதான் வந்து A காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் ஒன் B காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ B காம்ப்ளிமெண்ட்னா பியில் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து யூனிவர்சல் செட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஸோ 0 1 2 3 4 5 6 7 மைனஸ் பி என்னென்ன எலமெண்ட்ஸ் 0 2 3 5 and 7. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து இங்கே வராது. ஸோ என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, 0 0 வராது, 2 வராது, 3 வராது, 5 7 வராது, 5 7 வராது. ஸோ அப்போ B காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன எலமெண்ட்ஸ் வரும், 1 4 and 6. இதுதான் வந்து B காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஒன் பாருங்கள், A காம்ப்ளிமெண்ட் யூனியன் ஆஃப் B காம்ப்ளிமெண்ட் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ A காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபைன் பண்ணோம், 0 2 4 6. B காம்ப்ளிமெண்ட் என்ன ஃபைன் பண்ணோம், 1 4 6. So A complement union of B complement is equal to 0 2 4 and 6 union of 1 4 6. So A complement union of B complement is equal to 0 2 4 6 1. ஓகேங்களா? ஸோ 4 6 ஆல்ரெடி எழுதியிருக்கோம். ஸோ அது வராது, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து A காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் B காம்ப்ளிமெண்ட். ஸோ A காம்ப்ளிமெண்ட் என்னது, 0 2 4 6 அண்ட் B காம்ப்ளிமெண்ட் என்னது 1 4 6. ஸோ இப்போ இன்டர்செக்ஷன்னா என்ன, ரெண்டுத்துலேயும் காமனான எலமெண்ட்ஸ் தான் இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். ஸோ காமனாக நம்மளுக்கு எந்த எலமெண்ட்ஸ் இருக்குது, 4 and 6. இதுதான் வந்து ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ A காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் B காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 4 6. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், A யூனியன் B ஹோல் காம்ப்ளிமெண்ட் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம A யூனியன் B கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ A யூனியன் B விச் இஸ் ஈக்குவல் டு 1 3 5 7 யூனியன் ஆஃப் 0 2 3 5 7. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம A யூனியன் B மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1 3 5 7 0 2 2 அவ்வளோதான். ஏன்னா 3 5 7 வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ அது எழுத தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து என்னது, A யூனியன் B. ஸோ நெக்ஸ்ட் நம்ம A யூனியன் B ஹோல் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், யூனிவர்சல் செட்லேருந்து A யூனியன் பியை நம்ம மைனஸ் பண்ணுவோம்.
ஓகேங்களா? ஸோ எதுக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படின்னாலும் அதை வந்து யூனிவர்சல் செட்லேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? ஸோ யூனிவர்சல் செட் என்னது? 0 1 2 3 4 5 அண்ட் 6 7. இதுதான் வந்துக்கு நமக்கு சம்மில் கொடுத்துருக்க யூனிவர்சல் செட். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஏ யூனியன் பி என்னது? 1 3 5 7 0 அண்ட் 2. ஸோ இப்போ இதில் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்காது. என்ன இருக்குது? 1 வராது, 3 வராது, 5 வராது, 7 வராது, 0 வராது, 2 வராது. ஸோ ரிமைனிங் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 4ம் 6ம் இருக்குது. அதுதான் வந்து என்னது? ஏ யூனியன் பி தி ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஸோ 4, 6. ஓகேங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் தி ஹோல் காம்ப்ளிமெண்ட் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏ என்னது? 1 3 5 அண்ட் 7. இன்டர்செக்ஷன் ஆஃப் பி வந்து 0 2 3 5 7. ஸோ இது ரெண்டுத்துலேயும் காமன் எலமெண்ட்ஸ் என்ன? 3 5 7. இதுதான் காமன் எலமெண்ட்ஸ். ஸோ A intersection of B equal to 3 5 and 7. ஓகேங்களா? ஸோ இதுக்கு காம்ப்ளிமெண்ட் எப்போ இதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? U minus A intersection of B. ஸோ யூனிவர்சல் செட் என்னது? 0 1 2 3 4 5 6 and 7 minus A intersection of B ஓட வேல்யூ 3 5 and 7. ஸோ இதில் எலமெண்ட்ஸ் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. 3 வராது, 5 வராது அண்ட் 7 வராது. ஸோ இப்போ நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 1 2 4, 6. இதுதான் வந்து ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஏ டபுள் காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த மாதிரி ஏக்கு வந்து டபுள் டைம் நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் என்ன வரும்? ஏ தான் வரும். இந்த நேற்றே வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம டைரெக்டாகவும் எழுதிக்கலாம், இல்லை யூனிவர்சல் செட்லேருந்து நம்ம ஏ காம்ப்ளிமெண்ட்டை மைனஸ் பண்ணியும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம யூ மைனஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் இந்த மாதிரி போட்டாலும் நமக்கு ஆன்சர் வரும். 0 1 2 3 4 5 6 and 7 minus A complement என்னது? 0 4 2 6. ஸோ காமன் எலமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. 0 வராது, 2 வராது, 4 வராது அண்ட் 6 வராது. ஸோ நமக்கு என்ன வரும்? 1 3 5 and 7. இதுதான் என்னது? ஏ டபுள் காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பி டபுள் காம்ப்ளிமெண்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது என்னது? யூ மைனஸ் பி காம்ப்ளிமெண்ட். ஸோ யூனிவர்சல் செட் வந்து நமக்கு என்னது? 0 1 2 3 4 and 5 6 7 மைனஸ் பி காம்ப்ளிமெண்ட் என்னது? 1 4 and 6. ஸோ 1 வராது, 4 வராது அண்ட் 6 வராது. ஸோ பி டபுள் காம்ப்ளிமெண்ட் நமக்கு என்ன வரும்? 0 2 3 அண்ட் 5 7. ஓகேங்களா? ஸோ இதோட வந்து 4th சம் முடிஞ்சிச்சு. இந்த சம்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.